இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அன்பானவர்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். வல்லமையான ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய போகின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிங்க போச்சுன்னு ஒவ்வொரு நாள் நான் கேட்கும் போதும், பிரதர் எப்போதும் போல தான் போச்சு, ஏதோ புதுசாக மாற்றங்கள் எதுவுமே இல்லை. என்ன ஒன்று, நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, அவ்வளோதான். மக்களிடையே மாற்றங்கள் வரும் நம்ம எதிர்பார்த்தா மாற்றங்கள் வரவே வராது. நம்மளும் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மாறுங்க மாறுங்கன்னு சொன்னாலும் மாற்றங்கள் வரவே வராதுங்க. நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா, பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் நல்லது உங்களை காப்பாற்றும், உங்களை கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்தவர்களை போல் ஒரு 4 பேர் போல் இவங்களும் இதே பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல், நமக்கு எது சரி தப்புன்றது யோசிக்க தெரியும். ஆமாவா இல்லையா? கூட்டமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது, இது பண்ணக்கூடாது. தனி மனிதனை நின்று இன்றைக்கி எத்தனையோ பேர் தனியாக நின்று வாழ்க்கையில் ஜெயித்தவங்களாம் இருக்காங்கள்ல. பிரதர் என்னால் தனியாலாம் வாழ முடியாது பிரதர்ன்னு சொல்லி இன்றைக்கி ஒவ்வொரு பெண்கள் எடுத்துக்கோங்களேன், கணவனாக கைவிடப்பட்டு விவாகரத்தாகி நான் தனி மனிதனாக நின்று என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிருக்காங்களோ. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் கைவிடப்பட்டு அனாதை நிற்கும் போது கூட யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உறுதுணையாக இருக்கேன். நான் ஜபத்தின் வாயிலாக நான் கேட்குறேன், ஆண்டவர் நீங்கள் எனக்கு பக்கபலமாக இருந்தால் போதும். நாங்கள் மனிதர்களை நம்பலை, மனுஷங்களை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நிச்சயமாய் ஒரு உண்மையான விஷயம் தான். ஒரு தத்துவ ஞானி மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேச்சு கேட்குற ஒரு சில கூட்டங்கள் அந்த பக்கம் இருந்தாலும் அவரை விமர்சனம் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, கடினமான வார்த்தையினால் தாக்குறாங்க, கத்துறாங்க. அவருடைய ஸ்பீச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னோ விஷயங்கள் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர் பேச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அவரை கேட்குறாங்க, என்னையா இது மாதிரி நீங்கள் பேசும்போது இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், இப்படி ஒரு நக்கலான பேச்சு, கேலி இப்படிலாம் வந்துட்டுருக்கே, நீங்கள் அதை பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்கலையா அப்படின்னு. அவர் அங்கேருந்து கலைஞ்சு போயிட்டார், எதுவுமே சொல்லலை. மௌனம் சிறந்த ஒரு பதிலடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க பேசுனதுக்கு நான் எதிர்மறையாக பேசுகிறேன் அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். என் பேச்சு கேட்கணும்னு சொல்லி காத்துட்டு இருந்த கூட்டங்களுக்கு என்னோடய பேச்சு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் சொல்லும் போது கேட்குறது ஒரு சில பேர், அந்த நல்ல விஷயத்தை கேட்க வேணாம், அவரை பேசும்போது நம்ம கேலி பண்ணலான்னு சொல்கிற ஒரு மக்கள் அந்த கேட்டகரியில். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் சரிங்க, எத்தனையோ மனிதர்கள் நம்ம சந்திச்சிருப்போம். நல்ல விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க, தப்பான விஷயங்களும் இது பண்ணியிருப்பாங்க. எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் இருப்பாங்க மனிதர்கள். எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, எல்லோரும் நல்லவங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் நம்ம மாட்ட முடியாதுல்ல. சந்தர்ப்ப சூழல் யார் எப்படி மாறுவாங்கன்றது தெரியாதுல்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ கவலைப்படாத. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் இப்படி செய்வார். உலகம் உங்களை கேலி செய்யலாம், சீர்படுத்தலாம், தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு தாழ்மையாக நடக்கும்போது அவர் தமது வழியில் உங்களுக்கு போதிப்பார். பார்த்தீங்களா, இந்த உலகம் நம்மளை கேலி செய்யுங்க, சிறுமைப்படுத்தலாம், தவறு கூட சொல்லலாம். நீ பண்ணியிருக்க மாட்ட அந்த குற்றம், ஆனால் பண்ணன்னு சொல்லி அடித்து சொல்லும், பொய் சாட்சி சொல்லும். ஆனாலும் நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவருடன் தாழ்மையாக நடக்கும்போது அவர் தமது வழியை உங்களுக்கு போதிப்பார், ஞானத்தினால் நிரப்புவார், ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தாமே உங்களை நியாயப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒரு நிலையான நேர்கோட்டை நீங்கள் நின்றாலே போதுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நிலைப்படுத்த போக்கின்றார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு தாழ்மையுள்ள இதயத்துடன் அவர் முன்பாக வாருங்கள், அவரையே நம்புங்கள். அவரையே தினந்தோறும் நீங்கள் போதிக்கின்ற வேலையில் நல்ல போதகராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு மெய்ப்பராகவும் நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ண நிறைய கமெண்ட் வரும். அந்த விமர்சனம் நம்ம கேட்கவே கூடாது, பார்த்துக்கலாம். மௌனமாக இருந்துட்டு அந்த மௌனத்துக்கான பதிலை நம்ம ஏற்ற வேலையில் கொடுக்கலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். யாரை நம்பி நம்ம இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் வாசியுங்கள், ஜெபியுங்கள், அவரை அழைத்திருங்கள். நம் இல்லத்திற்கு நிச்சயமாய் பல மாற்றங்களை நம்ம பார்க்க போகிறோம். சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய போதகராகவும் வழிகாட்டியாகவும் நீர் இருப்பதற்காகவுமே சோத்தரிக்கின்றனப்பா. உமக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கும் இருதயத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய சத்தத்துக்கு எப்போதும் செவி கொடுக்க உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் எங்களை நிரப்புங்கப்பா. மக்கள் எங்களை கேலி செய்யும் போதும் மட்டம் தட்டும் போதும் உம்முடைய சமாதானத்தோடு மௌனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நியாயம் செய்து எங்களை உயர்த்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் கனத்துடன் புதிய வாசலை திறப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அனுதினமும் உம்முடைய வழியில் நடக்கும்படி எங்களை பலப்படுத்துங்க ராஜா. உம்முடைய கிருபையும் சத்தியமும் எங்கள் வாழ்வில் விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுகளை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாய் சோர்ந்து போகும் நிலையில் கூட நீரே எங்களுக்கு பக்க பலமாக இருப்பீராக நம்புகிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. மக்கள் எங்களை கேலி செய்யும் போது மட்டம் தட்டும் போது உம்முடைய சமாதானத்தோடு மௌனமாக இருக்க உதவி செய்யுங்க ராஜான்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கிறப்ப எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. சமாதானத்தோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.